எபேசு சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது இதுவாகும். 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலதுகரத்தில் ஏந்திக் கொண்டு 7 பொன் குத்துவிளக்குகளின் மத்தியிலே நடமாடுகிறவர் இவ்வாறு சொல்கிறார்: உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நான் அறிவேன். நீ பொல்லாதவர்களை சகிக்கவில்லை. அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர்கள் என்று கண்டாய். என் நாமத்து நிமித்தம் நீ துன்பங்களை சகித்தாய். பொறுமையாயிருந்து இளைப்படையாமல் உழைத்தாய். ஆனாலும் உன்னிடத்தில் எனக்கொரு குறை உண்டு. நீ ஆரம்பத்தில் கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டாய். ஆகையால் நீ எங்கே இருந்து விழுந்தாயோ அதை நினைத்து மனந்திரும்பி ஆரம்பத்தில் செய்த கிரியைகளை மீண்டும் செய். ஆவியானவர் சபைகளுக்குச் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்கட்டும். ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் உள்ள ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கக் கொடுப்பேன். சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து மறுபடியும் உயிர்த்தெழுந்தவருமானவர் சொல்லுகிறதாவது: உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் உன் தரித்திரத்தையும் நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஐசுவரியமுள்ளவனாயிருக்கிறாய். தங்களை யூதரென்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாயிருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் நான் அறிந்திருக்கிறேன். நீ படப்போகிற பாடுகளை குறித்து பயப்படாதே. இதோ, நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை சிறையில் போடுவான். நீங்கள் 10 நாட்கள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. அப்பொழுது நான் உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை. பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருப்புள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது: உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றிய விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்தாய். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விலேயாமுடைய போதகத்தை கைக்கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. நீ மனந்திரும்பு. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோட யுத்தம் பண்ணுவேன். ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் புதிய நாமத்தையும் கொடுப்பேன். தியத்தீரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது: உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஏசபேல் என்னும் ஸ்திரீ என் ஊழியக்காரரை வஞ்சிக்கிறாள். நான் உள்ளிந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவன் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள். ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கைக்கொள்ளுகிறவனுக்கு நான் ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். சார்த்தி சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது: உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பேர் கொண்டிருந்தும் நீ இறந்தவனாயிருக்கிறாய். விழித்து கொண்டு மீதியாய் சாகப் போகிறவைகளை உறுதிப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நிறைவானவையாக காணப்படவில்லை. நீ கேட்டதையும் பெற்றதையும் நினைத்து அதை கொண்டு மனந்திரும்பு. நீ விழித்திருக்காவிட்டால் நான் கள்வனைப் போல் வருவேன். ஆயினும் சார்த்தீசிலே தங்கள் வஸ்திரங்களை களங்கப்படுத்தாத சிலர் உன்னிடத்தில் இருக்கிறார்கள். ஜெயங்கொள்ளுகிறவன் வெள்ளை வஸ்திரங்களை தரித்து கொள்ளுவான். அவனுடைய நாமத்தை ஜீவ புஸ்தகத்திலிருந்து நான் அழித்து போட மாட்டேன். என் பிதாவின் முன்பாகவும் தூதர்கள் முன்பாகவும் அவனுடைய நாமத்தை ஒப்புக்கொள்வேன்.
பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் சாவியை உடையவரும் திறந்தால் ஒருவனும் அடைக்காதவரும் அடைத்தால் ஒருவனும் திறக்காதவரும் சொல்லுகிறதாவது, இதோ நான் உன் முன்பாக ஒருவனும் அடைக்க முடியாத திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலம் இருந்தும் நீ என் வார்த்தையை கைக்கொண்டு என் நாமத்தை மறுதலியாதிருந்தாய். இதோ சாத்தானுடைய கூட்டத்தாரை உன் காலடியில் விழுந்து வணங்கும்படி செய்வேன். நான் உன்னை நேசித்ததை அவர்கள் அறிந்து கொள்ளுவார்கள். நீ பொறுமையோடு என் வார்த்தையை காத்ததால் பூமியிலே வரப்போகும் சோதனை காலத்தில் நானும் உன்னை காத்துக்கொள்வேன். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். உனக்குள்ளதை பற்றிக்கொள், உன் கிரீடத்தை யாரும் எடுத்துக்கொள்ளாதபடி. ஜெயங்கொள்ளுகிறவனை என் தேவனுடைய ஆலயத்தில் தூணாக ஆக்குவேன். அவன் இனி வெளியே போக மாட்டான். என் தேவனுடைய நாமத்தையும் புதிய எருசலேமின் நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், ஆமேன் என்றும் உண்மையும் சத்தியமுமான சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமானவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிருமல்ல சூடுமல்ல. நீ குளிராயிருந்தாலும் அல்லது சூடாயிருந்தாலும் நன்றாயிருக்கும். நீ இளஞ்சூடாயிருந்து குளிருமல்ல சூடுமல்லாதபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி எடுக்கப் போகிறேன். நான் ஐசுவரியவானேன் என்று நீ சொல்லுகிறாய். ஆனாலும் நீ தரித்திரனும் குருடனும் நிர்வாணனுமாயிருக்கிறதை அறியவில்லை. அக்கினியில் சுத்திகரிக்கப்பட்ட பொன்னையும் வெள்ளை வஸ்திரங்களையும் கண்களுக்கு மருந்தையும் என்னிடத்தில் வாங்கிக் கொள்ளும்படி உனக்கு ஆலோசனை செய்கிறேன். இதோ நான் வாசலின் முன் நின்று தட்டுகிறேன். யாராவது என் சத்தத்தை கேட்டு வாசலை திறந்தால் நான் அவனிடத்தில் புகுந்து அவனோடே போஜனம் பண்ணுவேன். ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு அவனையும் என் சிங்காசனத்தில் உட்கார பண்ணுவேன். ஆவியானவர் சபைகளுக்குச் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன்.